அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமண்டா ஹெல்த் கேர் ஐபிஓ. ஸோ இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓட எப்போ ஓப்பன் பண்றாங்க, எப்போ க்ளோஸ் பண்றாங்க, எப்போ லிஸ்டிங்ல வந்து இந்த கம்பெனி வராங்க, இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்கு, இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் இன்னைக்கு எந்த அளவுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத டீடைல்டா ஒன் பை ஒன்னா நம்ம வந்துட்டு தமிழ் வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் நீங்க தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம யூடியூப் சேனலோட வீடியோஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஓகேங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது என்னன்னா, அமண்டா ஹெல்த் கேர் ஐபிஓ. ஸோ இந்த கம்பெனியோட எந்த பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, ஸோ நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் ஒரு ஃபார்மா ரிலேட்டடான ஒரு கம்பெனி, ஹெல்த் கேர் ரிலேட்டடான ஒரு கம்பெனிஸில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த ஐபிஓ நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1994 டிசம்பர் மாதம், ஸோ அப்போ வந்து என்னன்னா இவங்க வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு ஹெல்த் கேர் ஃபார்மாட்டிக்கல் கம்பெனி இது என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. ஸோ இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது, டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங் ஃபார் அரே ஸ்டெரைல் லிக்விட் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க ரெடி பண்ணுறதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வராங்க. ஓகேங்களா. ஸோ அதுலேயும் வந்து என்னன்னா ஸ்பெசிஃபிக்கலாக பார்க்கும்போது, பேரண்டரல் ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் பேக்கடு ஃபார்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர் பேக்கேஜிங்லாம் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டும் என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் வந்து என்னன்னா மேக் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க 2 டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ABFS, அதாவது என்னன்னா அசெப்டிக் ப்ளோஃபில் சீல் அண்ட் ISBM அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இன்ஜெக்ஷன் ஸ்ட்ரெச் ப்ளோ மோல்டிங். ஸோ இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாமே என்னன்னா அந்த லிக்யூட்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னன்னா சப்போர்ட் பண்ணி இவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிவைசஸுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது அந்த இன்ஜெக்ஷன் ஆப்ரேஷன் தேட்டரில் சில யூஸ் பண்ணுற சில திங்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லைங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டிவைசஸ் எல்லாமே இவங்க மேனுஃபேக்சர் பண்ணியும் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து என்னன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஃப்ளூயிட் தெரப்பி ஃபார்முலேஷன். ஸோ சில தெரப்பி எல்லாம் வந்து பற்றி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த தெரப்பியோட ஃபார்முலேஷன்ஸ் ரெடி பண்ணுறதுலையும், அதாவது என்னன்னா IV ஃப்ளூயிட்ஸ், டைலூன்ஸ் அண்ட் ஆப்தல்மிக் சொல்யூஷன்ஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி கேர் ப்ராடக்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணியும் தராங்க, சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னன்னா எங்கெங்கெல்லாம் வந்து என்னன்னா ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இரிகேஷன் சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஐ லூப்ரிகன்ஸ். ஸோ இவங்க அந்த லூப்ரிகன்ஸ் ரிலேட்டடான இருக்கிற இடத்துலையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. இவங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 விதமாக பிரிக்கிறாங்க. நேஷனல் சேல்ஸ், இன்டர்நேஷனல் சேல்ஸ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ப்ராடக்ட் பார்ட்னரிங் வித் வேரியஸ் ஃபாரின் அண்ட் இந்தியன் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி. ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களோட பிஸ்னஸை பிரித்து இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 45 ஜென்ரிக் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இவங்க கிட்டத்தட்ட 320 டிஸ்ட்ரிபியூட் மூலயமா வந்தனா இவங்க பிராண்டை இவங்க என்ன பண்ணுறாங்க, செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட எப்போ எங்கெங்கெல்லாம் செல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா அண்ட் UK, அதுக்கப்புறம் மற்ற நாடுகள்லையும் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட 19 கண்ட்ரியில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ 2025 ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 கண்ட்ரி வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்ச் 31, 2025 ஸ்டேட்டஸ் படி இந்த கம்பெனி 1718 எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ரோல் எம்ப்ளாயிஸ் இவங்க கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த கம்பெனியோட பேசிக்கான ஒரு என்ன விதமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம IPO ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணணும் பார்ப்போம். ஸோ இந்த IPO செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த IPO நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா பர் ஷேரும், இஷ்யூ பிரைஸ் பேண்டுன்னு பார்க்கும்போது 120 ரூபாயிலிருந்து 126 ரூபா பர் ஷேரும் இவங்க பண்ணுறாங்க. ஒரு லாட் சைஸுக்கு 119 ஷேரும். இவங்க வந்து என்னன்னா இவங்களுடைய இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 126 கோடிகள் அளவுக்கு தான் வராங்க. ரொம்ப அதிகமான இஷ்யூ சைஸ் இல்லை, கொஞ்சம் ஒரு மீடியம் கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது 126 கோடி. ஏன்னா இதில் ரீட்டைல் கேட்டகரிக்குன்னு பார்க்கும்போது ரொம்பவே கொஞ்சம் காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த கம்பெனி. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இவங்களுடைய அலாட்மெண்ட் டேட்டு செப்டம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு இவங்களுடைய அலாட்மெண்ட் டேட்டு. அலாட்மெண்ட் கிடைச்சது அப்படின்னா நம்முடைய ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் வந்துட்டு செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு கிடைச்சிரும். அலாட்மெண்ட் நடந்திருந்தால், அலாட்மெண்ட் நடக்கலை அப்படின்னா செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. லிஸ்டிங் டேட்டு செப்டம்பர் 9ஆம் தேதியும்,
யூபிஐ வந்து மேண்டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ரீட்டைல் கேட்டகரியில் 1 லாட்லேருந்து 13 லாட் வரைக்கும் உங்களால் அப்ளிகேஷன் வந்து கொடுக்க முடியும். மினிமமாக இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு 17,994 ரூபா உங்களுக்கு தேவைப்படும். ஸ்மால் HNI கேட்டகரி 14 லாட்லேருந்து 66 லாட் வரைக்கும், பிக் HNI கேட்டகரி 67 லாட் வரைக்கும் உங்களால் அப்ளிகேஷன் கொடுக்க முடியும். இப்போ உங்கள் 126 கோடி ஐபிஓ அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதில் QIBக்கு 50%, ரீட்டைல் கேட்டகரிக்கு 35%, NIA கேட்டகரிக்கு 15% சொல்லியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 40-45 கோடி அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐபிஓ வந்து ரீட்டைல் கேட்டகரிக்கு வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ளஸ் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பொறுத்து உங்களுடைய இது வந்து என்ன ஆகும்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நடக்கிறதுக்கு நிறையவே வந்து என்னன்னா சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ KPI அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 13%, டெட் பை ஈக்விட்டி 2.02, டெட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 10%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் 3.86%, எபிட்டா மார்ஜின் 22%, பிரைஸ் டு புக் வேல்யூ 3.77 டைம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை, கொஞ்சம் ஆவரேஜ் அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் டெட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா லாஸ் மேக்கிங் கம்பெனியா அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் அவங்க வந்து இருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல என்னென்னா ரெட் கலர் ஹைலைட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு மார்ச் 2023 ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லா டேக்ஸுமே இவங்க பே பண்ணதுக்கப்புறம் இவங்ககிட்ட கையில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2 கோடி ரூபாய்க்கு இவங்க என்னென்னா மைனஸில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்ச் 2024 3,61 லட்சம் அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2025 10,50 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்க ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. மற்றது எல்லாம் அசட்டுன்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு பெருசாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகலை. ஒரு நார்மலான ஒரு ஸ்டடியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இருக்காங்க. ஓகேங்களா? நெட்வொர்த்தும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62 கோடி 66 கோடி 96 கோடி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. EPS அப்படின்னு பார்க்கும்போது 3.64 2.70 கன்வெர்ட் ஆகிறாங்க. ப்ரைஸ் டு இயர்னிங் ரேஷியோ, ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், இவங்களுடைய KPI, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. என்னதான் 120 ரூபா அந்த ரேஞ்சில் பண்ணாலுமே PE ரேஷியோ நீங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட 34லேருந்து 46 வரைக்கும் இருக்குது. PE ரேஷியோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு கீழே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வந்துட்டு நல்ல ப்ரைஸில் வந்து வராங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 34லேருந்து 46 வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. ஓகேங்க. ஸோ நான் இந்த கம்பெனி நான் IPO அப்ளை பண்ண தான் போகிறேன். ஸோ லிஸ்டிங் கெயினுக்காக தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கம்பெனி IPO இன்னைக்கு லிஸ்டிங் கெயின் வரைக்கும், அதாவது என்னன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 18% அளவுக்கு என்னன்னா பாசிட்டிவ்ல வந்து என்னன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த IPO நான் வந்து மோஸ்ட்லி என்னன்னா ஜஸ்ட் ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக ஒரு ரிஸ்க் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த IPO அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லை அப்படின்றத என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.